செப்கோ ப்ராப்பர்ட்டியில் ஹெட் ஆப்ரேஷன்ஸாக ஒர்க் பண்ணேன். முராய் சைடில் 2 பிஸ்னஸ் ட்ராவல்ஸுக்கெலாம் ஒரு டிக்கெட்டிங் அவர் மூலிமா பண்ணியிருக்கோம். அப்போல்லாம் ஒரு கரெக்டாக சர்வீஸ் பண்ணியிருக்கேன். மலேசியா, சிங்கப்பூர்லாம் பிஸ்னஸ் ட்ரிப் போனப்போ ஏர்போர்ட்டில் இறங்கினதுலேருந்து 4 நாள் அங்கே ஸ்டே பண்ணியிருப்போம். திரும்பி வர்ற வரைக்கும் ஒரு ஹோண்டா அக்கார்ட் கார் அரேஞ்ச் பண்ணியிருந்தார். ஃபுட், அக்காமடேஷன், எவ்ரிதிங் இஸ் அரேஞ்ச் வெரி பர்ஃபெக்ட்லி. மிட் டவுன் மெம்பர்ஸும் நிறைய பேர் விட்ட டிக்கெட்டிங் வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க. ராசி ட்ராவல்ஸ் ஒரு ராசியான ட்ராவல்ஸ். சிங்கப்பூர் மலேசியாவில் ஒரு டூர் 2011-12 போனோம். ஒரு 20 மெம்பர்ஸ் வந்திருந்தோம். இது லைஃப் லாங் ஒரு மெமரிஸ் இருக்கிற மாதிரி ஒரு டூராக இருக்கணுன்ற மாதிரி ஒரு அப்ரோச் பண்ணோம். தட் வாஸ் அப்சல்யூட்லி கிரேட். ஃபுட்டு முதற்கொண்டு பார்த்தீங்கன்னா சச் எக்ஸ்ட்ரா வேகன்ஸ் வாஸ் பாசிபிள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அட்மாஸ்ஃபியரை க்ரியேட் பண்ணாங்க சங்கர் அண்ட் டீம். ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் பிராண்ட்ஸ் எமர்ஜ் ஆக போகுதுன்னா ட்ரிச்சி ராசி ட்ராவல்ஸும் அதில் இருக்குங்கிறது ஒரு ஸ்ட்ராங் ஹோப். Good morning to all. I am Shankar, representing Trichy Rasi Travels. I have been in the trade for the past 30 years. ட்ராவல்ஸுங்கிறது எனக்கு என்னன்னே தெரியாது. இருந்த போதிலும் அதை நான் டைப்பிஸ்ட்டு, எனக்கு எப்படி ரிசர்வேஷன் பண்ண தெரியாது, டிக்கெட் போடணும் தெரியாது, விசா எப்படி ஹேண்டில் பண்ண தெரியாது, எதுவுமே தெரியாது. இருந்த போதிலும் இதை ஒரு தன்னம்பிக்கையோட விடாமுயற்சியோட இதை ஒன்று ஒன்றா கேட்டுக்கிட்டு நான் ஒரே ஆளாக இருந்து ரெகனைசன் வாங்கி லைசன்ஸ் வாங்கி அப்படியே வளர்த்தது தான் இந்த ராசி ட்ராவல்ஸ் என்ற நிறுவனம். இப்போ என்னுடைய எய்ம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லாம் பண்ணணும். இப்போ முன்னாடி பணக்காரவங்க தான் ட்ராவல் பண்ணணுங்கிற நிலை இருந்தது. அந்த நிலை தவிர்க்கப்பட வேண்டும். எல்லோரும் ட்ராவல் பண்ணணும். பணம் இருக்கவங்க ஃப்ளைட்டில் போட்டோம், பணம் இல்லாதவங்க ட்ரெயினில் போட்டுன்னு நான் டொமஸ்டிக் டூர்லேருந்து இன்டர்நேஷ்னல் டூர், ஃப்ளைட் டிக்கெட், விசா சர்வீசஸ், பாஸ்போர்ட் சர்வீசஸ் எல்லாம் எல்லா ட்ராவல் நீட்ஸும் நாங்கள் ஃபுல்ஃபில் பண்ணி கொடுக்குறோம். அதே நேரத்தில் ஆன்லைன் நீங்கள் எங்கள் ஃபேரை நீங்கள் ஆன்லைனில் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் ஆன்லைனில் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக என்னுடைய ஃபேரு சீப்பாக இருக்கும். அந்த அஷூரன்ஸ் இந்த நேரத்தில் என்னால் சொல்ல முடியும். இது என்னை பொறுத்தவரையிலையும் சில கார்பரேட் கம்பெனிலாம் இருப்பாங்க, 10% ப்ராஃபிட் இருந்தால் அதை பண்ணலாம், 20% ப்ராஃபிட் இருந்தால் பண்ணுங்கள், இல்லைன்னா வெளில போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. நான் எங்கள் ஒரு 500 ரூபாய்க்கும் பண்ணுவோம், 200 ரூபாய்க்கு பண்ணுவோம், 100 ரூபாய்க்கு பண்ணுவோம். சில நேரம் லாஸில் இருந்தாலும் அதை பண்ணுவோம். எந்த கிளைண்ட்டு நம்ம ஆஃபீஸ்க்கு திரும்பி போகக்கூடாதுங்கிற ஒரு குறிக்கோளோடு நாங்கள் பணியாற்றி கொண்டு இருக்கின்றோம். அப்புறமேலு டூர் அனுப்பிவிட்டு சில பேர் டூரை புக் பண்ணுவாங்க, நீங்கள் கொடுத்த காசுக்கு இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மள்ட்ட அப்படி கிடையாது. அவங்க அங்கே போயிட்டு இப்போ அந்தமானில் ஒரு குரூப் இருக்காங்க, காஷ்மீரில் ஒரு குரூப் இருக்காங்க, லேயில் ஒரு இருக்காங்க, சிங்கப்பூரில் ஒரு குரூப் இருக்காங்க. ஒவ்வொருத்தங்களுக்கும் காலையில் என்ன மெனு, மத்தியானம் என்ன மெனு, நைட்டு என்ன மெனு அப்படின்னு அவங்கள்ட்ட சஜஷன் கேட்டு நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். அந்த வகையில் நாங்கள் சிறப்பாக செயல்படுகிறோம் என்று நம்புகிறோம். அப்புறமேலு ஒரு கிளைண்ட் தெரியாமல் டூர் போகணுன்னு நினைப்பாங்க. எங்கள்கிட்ட கேட்பாங்க, எந்த டெஸ்டினேஷன் போகணுன்னு தெரியாது, எந்த நேரத்தில் எதுக்கு போனால் அவங்க சந்தோஷப்படுவாங்கன்னு நினச்சி அவங்களுக்கு ஆராய்ந்து அவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவோம். அவங்க கேட்டுக்கிட்டால் அதுக்கு தகுந்தப்பில் அவங்களுக்கு உதவி செய்வோம். நீங்கள் என்ன சின்ன கம்பெனியாக இருந்தாலும் நீங்கள் கூகுளு, காலிசி, ஜஸ்ட் காலு, 360 எதில் போய் பண்ணாலும் கார்ப்பரேட் கம்பெனிக்கு ஈக்குவலாக என்னுடைய நேம் ரெஃப்ளெக்ட் ஆகும்னு நேரத்தில் பெருமையோட தெரிவித்துக் கொள்கிறேன். அதோட மட்டும் இல்லாமல் 24 hours சர்வீஸு. நீங்கள் எந்த நைட்டு வேணால் ஒரு மணிக்கு மிஸ்டு கால் விட்டு பாருங்கள், உடனே நான் அதை அட்டன் பண்ணுவேன். அதே மாதிரி டூரெல்லாம் பார்த்திங்கன்னா சில பேர் பணத்தை வாங்கிட்டாங்கன்னா இல்லைங்க முடியாது, ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஒரு அசௌகரியம் போக முடியாது அப்படின்னா நான் ரீஃபண்டபுள்னு சொல்லுவாங்க. அந்த பேச்சுக்கே இடம் இல்லை. எவ்வளோ மேக்ஸிமம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமோ பண்ணிவிட்டு அவங்களுக்கு ரீஃபண்டு கொடுத்து நாங்கள் உதவி பண்ணுவோம். இதை பிஸ்னஸாக பார்க்குறது கிடையாது, ஒரு சர்வீஸாக நம்ம பண்ணணுங்கிற ஒரு கொள்கையோட இருக்கோம். ஏன்னா நாங்கள்லாம் கிராமத்துலேருந்து வந்தவங்கிறதுனால கண்டிப்பாக மக்களுக்கு உதவியாக இருக்கணுங்கிற எண்ணத்தோடு நாங்கள் செயல்பட்டுருக்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா அந்தமான் பேக்கேஜ் போயிட்டுருக்கு. அந்தமான் ஒரு 40,000 ருபீஸை பண்ணி கொடுக்குறோம். அந்தமான் கோலாலம்பூர் பார்த்திங்கன்னா ஒரு 40,000. இது எல்லாமே ஃப்ளைட் டிக்கெட் பார்த்திங்கன்னா இப்போ இதே ஒரு கொடைக்கானல் போனீங்கன்னா ஒரு நாளைக்கு 5,000 போவோம். என்னுடைய காஸ்ட்டை ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா டொமஸ்டிக் டூர்ஸு காஷ்மீர் ஆகட்டும், அந்தமான் ஆகட்டும், டெல்லி ஆக்ரா, ஜெய்ப்பூர் ஆகட்டும், சிம்லா மணாலி ஆகும், ஒரு நாளைக்கு ஒரு 3,000 ரேஞ்சுக்கு நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். நீங்கள் 5,000 கேட்டாலும் பண்ணுவோம், 50,000 கேட்டாலும் பண்ணுவோம். அது ஒன்றும் மேட்ரு கிடையாது. மினிமம் பர் டேக்கு 3,000 ரேஞ்சுக்கு நாங்கள் எல்லா ஊருக்கும் ஏற்பாடு செய்து கொடுக்குறோம். என்னுடைய ஃபேரை பார்த்தாலே உங்களுடைய
எப்படி இப்படியெல்லாம் கொடுக்க முடியும்னு நீங்கள் நினைப்பீங்க. அந்த அளவுக்கு எங்களுடைய சர்வீஸ் இருக்கும். அது மாதிரி நான் வந்து லயன்ஸ் கிளப்பில் பார்த்திங்கன்னா இசாமிபுரம் பல வருஷம் நான் நடத்தியிருக்கேன். லயன்ஸில் லட்சக்கணக்கான பேரை நான் அனுப்பிச்சிருக்கேன். இப்போ மே 15 கூட இந்த மகாராஜா ரஃபிக் சார் வசந்தம் கிளப்பு மூலியமாக ஒரு 150 பேரை நாங்கள் அனுப்புகிறோம். அது மாதிரி இப்போ ப்ரெசென்ட்டில் ஒரு 7-8 டூரு கண்டினியூஸாக இருக்குது. ஏன்னா பிகாஸ் ஆஃப் ப்ராம்ப்ட் சர்வீஸ் அண்ட் பெஸ்ட்டு ப்ரைஸஸ்னால நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். இந்த அந்தமானுங்கிறது வந்து ஒரு அருமையான டூரிஸ்ட் டெஸ்டினேஷன் சார். ஒரு குஷ்பு வந்து ஒரு படத்தில் நீங்கள் உலகமெல்லாம் சுற்றி ஒரு பேட்டியில் நீங்கள் ஒரு கேட்பாங்க, உலகமெல்லாம் சுற்றி போயிருக்கீங்களா, எந்த டெஸ்டினேஷன் உங்களுக்கு சிறப்பான டெஸ்டினேஷன்? அதுக்கு அந்தமான் சொல்லுவாங்க. அந்தமான் வந்து ஒரு அருமையான டெஸ்டினேஷன். அதில் வந்து ரோஸ் ஐலேண்டு, நீல் ஐலேண்டு, செல்லுலர் ஜெயிலு, ராதாநகர் பீச்சு, அப்புறம் கோபின் பீச்சு, அது மாதிரி அருமையான டெஸ்டினேஷன். அந்த பீச்சே ஒரு சிறப்பு அம்சம் கொண்டது. சிம்லா, மணாலி, காஷ்மீர், பேங்காக், பட்டாயா, சிங்கப்பூர், கோலாலம்பூர், இப்போ உள்ள கோவிடுக்கு அப்புறம் ஒரு பட்ஜெட் டெஸ்டினேஷனுக்கு அது ஒரு சிறப்பான டெஸ்டினேஷனாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் நீங்கள் உங்களுக்கு கோடை காலத்தை சிறப்பாக கொண்டாட நீங்கள் எங்களை கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அட்வைஸ் பண்ணி உங்களுக்கு என்ன இது அப்படின்னு சொல்லி பண்ணுவோம். இப்போ வந்து இந்த சரியான சம்மரு, வெயில் நேரத்தில் வந்து காஷ்மீர் அண்ட் லே வந்து ஒரு சிறப்பம்சமான ஒரு டெஸ்டினேஷன். இப்போ சுனோ வந்து உங்களை தொட்டுட்டு போவான். இதே நீங்கள் ஜூலைக்கு அப்புறம் போனீங்கன்னா அங்கே ஒன்றுமே இருக்காது. இப்போ தான் பனி சறுக்கு எல்லாம் நீங்கள் அங்கே விளாண்டு மகிழலாம். அதனால் இப்போ ஒரு அருமையான டெஸ்டினேஷன். காஷ்மீர் அண்ட் லே போகலாம், சிம்லா, மணாலி போகலாம், அப்புறம் சிம்லா, மணாலி, அந்தமான் போகலாம். ஒரு வாட்டர் ஆக்டிவிட்டீஸ் போகணுன்னா அந்தமான் போகலாம். கொஞ்சம் நல்லா ஒரு ஹைஜீனிக்காக போகணுன்னா சிங்கப்பூர் போகலாம். அதே மீறி இன்னும் போகணுன்னா கோலாலம்பூர் போகலாம். வேர்ல்டு ஃபுல்லாக பண்ணுவோம் சார். டொமஸ்டிக் மட்டும் கிடையாது. நாங்கள் டொமஸ்டிக்கில் எல்லா டெஸ்டினேஷனும், இன்டர்நேஷ்னல், வேர்ல்டு வைடு எங்கே போகணுன்னாலும் எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் எந்த நேரம் உதவி செய்ய காத்திருக்கிறோம்.